வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று எப்போ நடவோடலாங்கிறத சொல்லிக்கிறேங்க. அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஃபுல் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பாருங்கள், எப்போ நடவோடலாம், எப்போ எல்லாம் காய்க்கு வரும்னு சொல்லி. வாங்க திருப்பூர் மார்க்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா போதிய வரத்து இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் சற்று உயர கண்டிஷன் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க, விலை உயர்றதுக்கு. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபா ரேட் வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க. பந்தலைட்டு பார்த்தீங்கன்னா 100 to 130 ரூபா வரைக்கும் தான் விற்பனையாகுது. ஒரு கிலோ 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500ங்க. ஒரு கிலோ கட்டு பார்த்தீங்கன்னா 30 to 35 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 200 to 300 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்சத்தில் 10 ரூபாய்ங்க, கீழே பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இன்றைக்கி 200 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. நேற்றைக்கு இன்று தக்காளி விலை உயர்வுங்க. நார்மல் தக்காளி 100 ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க. 100 to 200ங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட் 4 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் கொத்தமல்லி விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. கேரட்டுங்க ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கேரட்டை விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை சற்று விலை உயர்வுங்க. வெண்டைக்காய் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இன்று 500 ரூபாயிலிருந்து 600, ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் காலையில் உரிச்சு 650 கூட விற்பனை ஆச்சுங்க. நார்மல் 500 to 600 ரூபாய்ங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 450 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ ஆவரேஜாக 10 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 200 to 400 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகபட்ச விலையாக. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா 40 ரூபா 30 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் விற்பனை ஆகுதுங்க. 20 கிலோ கொண்ட போய் 400 ரூபா ரேட்டில் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி விலை வீழ்ச்சிங்க. 1400 ரூபாய்க்கு போன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1200ங்க. நார்மலாக 700 to 1200 வரைக்கும் வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு 50 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலையை விற்பனையாகும் சொல்லாங்க. பெரிய வெங்காயம் சற்று விலை உயர்வுங்க. 35 ரூபாய்க்கு வித்தகாய் 40ங்க. 40 ரூபாய்க்கு வித்தகாய் 45 வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. காட்டுக்குள்ளே 1 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் 50 மூட்டை 200 to 300ங்க. பூசணிக்காயும் 50 மூட்டை ஹோல்சேல் ரேட்டில் 200 to 300 ரூபாய்க்கு தான் பூசணிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 12 பூ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்ங்க. 15 பூ 200 to 250, 18 பூ 250 to 300, 24 பூ 350க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தேங்காய் 15 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கோவக்காய் 20 கிலோ கொண்ட பை 300 to 550 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குதுங்க.
தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கழிச்சுக்காய் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிளகாய் வந்து எப்போ நடவு போடணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேங்க. யூடியூப் உங்கள் விவசாயத்தான யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வீடியோ லிங்க் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.